பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த வாரம் இயேசு தனது மலை பிரசங்கத்தின் வாயிலாக அவருடைய கற்பனைகளை நாம் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க ஏதுவாக கற்றுத்தருவதை தியானித்து கொண்டிருந்தோம். பொதுவாக நமது கஷ்டங்கள், நமது தோல்விகள், நமது பிரயாசங்கள் இவற்றிற்கு எல்லாம் காரணம் பணம். பணம் வந்துவிட்டால், வீடு வந்துவிட்டால், வேலை வந்துவிட்டால், பிள்ளைகள் கல்யாணம் ஆகிவிட்டால் எல்லாம் சௌக்கியமாகிவிடும், எல்லாம் சமாதானம் ஆகிவிடும் என்று நாம் நம்புகின்றோம். அதனால் அதை நோக்கியே நம் பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கஷ்டங்கள், இந்த கவலைகள் எல்லாற்றுக்கும் காரணம் அவருடைய கட்டளைப்படி நாம் நடக்காமல் போவதுதான். அவருடைய கற்பனைகளை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளாமல் போவதுதான் நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம். பணம் எதையும் செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லா சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நம்மளுக்கு தரும். இந்த வாரமும் நாம் தொடர்ந்து நாம் இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தையே தியானிக்க இருக்கின்றோம். அவர் தனது மலை பிரசங்கத்தில் அவருடைய கட்டளையின்படி நடப்பவர்களை மிக உயர்வாக கூறுகின்றார். அடுத்து கொலைக்கு விளக்கம் தருகின்றார். யார் கொலைகாரன் என்று விளக்கம் தருகின்றார். எதிராளியை எப்படி சமாளிப்பது, எதிராளியிடமிருந்து நாம் எப்படி தப்பிப்பது, எது விபச்சாரம், விபச்சார பாவத்திலிருந்து நாம் எப்படி ஒதுங்குவது, எப்படி விலகுவது என்று தனது மலை பிரசங்கத்தில் சொல்லி தருகின்றார். இப்படியாக நாம் இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழ வழி சொல்லி தந்து கொண்டிருக்கும் இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை தான் தியானிக்க இருக்கின்றோம். நாம் கர்த்தருக்குள் வாழ்க்கை வாழ அவர் வழி சொல்லி கொண்டிருக்கின்றார். நமது உள்ளார்ந்த மனிதன் வாழ அவர் வழி சொல்லி கொண்டிருக்கின்றார். நமது ஆத்துமாவில் பரிசுத்தம் காணப்பட, ஆவியின் கனிகள் நம்மிடம் காணப்பட அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றார். வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நம்மளை அவர் கட்டளைப்படி நடந்தால் உப்பு கொடுக்குறார். உப்பை போல நம்மளை பாவிக்கிறார். உப்புக்கு உதாரணத்தை காட்டுகிறார். உப்பை போல் நம்மளை அவ்வளோ முக்கியமானவங்கன்னு சொல்கிறாரு. நான் இதை வசனத்தை படிக்கும்போது தான் தெரிஞ்சது உப்புக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம். உப்பு அவ்வளோ விலையேறப்பட்டது, அவ்வளோ மதிப்புள்ளதுங்கிறது நம்மளால் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடிந்தது. தேவனுடைய உதாரணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த உப்பு எப்போ நம்ம உப்பாக இருப்போம்னா அவர் கட்டளைப்படி நடந்தால் நம்ம உப்பாக இருப்போம்னு சொல்கிறாரு. ஏன்னா உப்பு இல்லாத பண்ண குப்பையிலேன்னு நம்ம பழமொழி நம்ம கேட்டிருக்கிறோம். எண்ணெய் போட்டு பாதாம் முந்திரி போட்டு எண்ணெய் போட்டு சமையல் பண்ணாலும் உப்பு அதில் சேர்க்காமல் இருந்தாலும் அந்த பண்டத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. அது தூர தான் போட முடியும். ஸோ உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிடவே முடியாது. அப்படி நம்ம பார்த்தா உப்புங்கிறது உயிர் மாதிரி. நம்ம உயிர் தர்றதே உப்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம அவருடைய கட்டளைப்படி நடந்தால் நம்ம எல்லாத்துக்கும் உயிர் மாதிரி இருப்போம்னு சொல்கிறாரு அவர். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 14வது வசனத்தை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்மளை மலையில் மேல் உள்ள பட்டணமாக பார்க்குறாரு அவர். மலையில் பட்டணம் இருந்துச்சுன்னா எந்த மழைக்கும் மழை தண்ணிக்கும் பயப்பட வேண்டாம். இல்லை மலை மேலெல்லாம் பட்டணம் இருக்குது. மலை மேலே பட்டணம் இருந்துச்சுன்னா நல்ல கூலாக இருக்கும். ஏகப்பட்ட மரங்கள் இருக்கும். மலையில் நல்ல கூல் கிளைமேட் இருக்கும். மலை மேல் உள்ள பட்டணம். எல்லாத்துக்கும் மேலே எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு அதில் பாதிப்பு வராது.
அடுத்து ராத்திரி எல்லார் கண்களும் அந்த பட்டணத்தையே பார்க்கும். கீழே உள்ள மக்களுடைய கண்கள் பூரா அந்த பட்டணத்தை ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருக்கும். அவங்க கூட நினைப்பாங்க, நம்ம இந்த பட்டணத்தில் ஒரு வீடு வாங்கி ஒரு நிலம் வாங்கி வீடு கட்ட நல்லா இருக்குமே நினைப்பாங்க. அது மாதிரி நம்மளை மலை மேல் உள்ள பட்டணமாக பார்க்குறாரு. அது எப்போம்னா அவர் கட்டளைப்படி நடந்தால். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நம்மளை விளக்குங்கிறாரு. விளக்கு வெளிச்சத்தில் எல்லாம் நடப்பாங்க, எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் ஏன் உயரமாக வச்சுருக்கிறாங்க? எவ்வளோ உயரம் போக போக அதனுடைய வெளிச்சம் வெளிச்சத்துடைய ஏரியா அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் நம்மளை அவர் கட்டளைப்படி நடந்தால் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்கிறவங்களாக, எல்லாரும் நம்மளை நாடி உதவி பெறுகிறவர்களாக நம்ம இருப்போங்கிறது தான் இயேசு சொல்கிறாரு. நீங்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுவீங்க. அதனால் உங்கள் வெளிச்சம் ஊரெல்லாம் பரவி, உங்களுடைய புகழ் ஊரெல்லாம் பரவும். நீங்கள் நன்மை செய்கிறவங்கன்னு ஊரெல்லாம் தெரிய வரும். எப்போ அவர் கட்டளைப்படி நடந்தால். ஆகவே நாம் புறஜாதி மக்களுக்கு ஆச்சரியமான பொருளாக, வழிகாட்டியாக, அவர்கள் நம்மை போல ஆக வேண்டும் என்ற ஆசைப்பட ஏதுவாக நாம் இருப்போம். நமது மகிழ்ச்சி, நமது சமாதானம் புறஜாதி மக்களை நம்மை நோக்கி இழுக்கும். ஆகவே அவர்கள் நமது தேவனை அறிய ஆசைப்படுவார்கள். தூத்துக்குடியில் பேட்ரிக் சர்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அந்த பேட்ரிக் சர்ச்சில் இடையில அந்த ஆராதனை கால நேரங்கள் தவிர மற்ற நேரத்தில் போனால் இந்துக்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திருநாள் பூசிருப்பாங்க, பொட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா தேவன் இழுக்கிறார் புறஜாதி மக்களை. ஏன்னா நம்ம அவர் அண்டி சேர நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதை பார்த்து, நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து, சமாதானமாக இருப்பதை பார்த்து புறஜாதி மக்கள் இழுக்கப்படுகின்றார்கள். அதுதான் நம்ம நல்ல குணம், நல்ல செயல்கள் அவர்கள் அப்படி செய்ய வைக்கிறது. எப்போது என்றால் அவருடைய கட்டளைப்படி நம்ம நடந்தால். இப்போ அடுத்து அவர் கட்டளைப்படி நடக்காட்டா உப்பு தான். ஆனால் அந்த உப்பு சாரம்லாம் போயிட்டுனா, உப்புக்குள்ள தன்மை அது இல்லாட்டா அது என்னது? அது ஒன்றும் கிடையாது. காலில் போட்டு மிதிக்க தான் பயன்படும், தூர கொட்டை தான் பயன்படும். நம்ம அவர் கட்டளைப்படி நடக்காட்டா நம்ம ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் கட்டளைப்படி நடக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி, சமாதானம், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் கொடுக்கும். நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம், காசு பணத்தில் தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அவர் கட்டளைப்படி நடக்கிறதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் அடங்கி இருக்குது. அவர் கட்டளைப்படி நடந்தால் உப்பாக இருக்கிற நாம் அவர் கட்டளைப்படி நடக்காட்டா சாரம் இல்லாத உப்பாக போயிடுவோம். அடுத்து பாருங்கள், நான் அவர் கட்டளைப்படி நடக்காட்டா அந்த பட்டணம் யார் கண்ணுக்கு தெரியாது, அந்த பட்டணம் இருக்காது அங்கே. நம்ம எல்லாருடைய பார்வைக்கும், நம்ம எல்லாருடைய கண்களும் நம்மை நோக்கி பார்க்கணும்னா நம்ம அவர் கட்டளைப்படி நடக்கணும். அவர் கட்டளைப்படி நடக்காட்டா நம்ம மறைக்கப்பட்டு விடுவோம். அடுத்து விளக்கு தண்டி மேல் வைத்த விளக்காக இருந்தோம். எப்போ கட்டளைப்படி நடக்கும்போது. அவர் கட்டளைப்படி நடக்காட்டா விளக்க மரக்காலால் மூடப்பட்டு விடும், விளக்கு அணைக்கப்பட்டுவிடும். விளக்கு இருக்கிறது யாருக்கும் தெரியாது, விளக்கின் வெளிச்சம் யாருக்கும் கிடைக்காது. நாம் மறக்கப்பட்டு விடுவோம், நாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோம். எப்போது? பெயர் கிறிஸ்துவராக வாழும்போது ஒன்றுக்கும் உதவாதவர்களாக மாறிவிடுவோம், ஒதுக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். எப்பொழுது? அவர் கட்டளைப்படி நடக்காமல் இருக்கும் பொழுது தீண்டத்தகாதவர்கள் ஆகிவிடுவோம், துரத்தப்பட்டவர்கள், மறுக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். அவர் கட்டளைப்படி நடக்காமல் இருக்கும் பொழுது நமது உயர்வு, நமது மேன்மை, நமது மகிழ்ச்சி, சமாதானம் எதனால் வருகிறது? அவர் கட்டளைப்படி நடந்தால். இதை பார்க்கும் புறஜாதி மக்கள் நமது தேவனை அறிவார்கள். நாம் கட்டளைப்படி நடந்து நம் மகிழ்ச்சியாக சமாதானமாக பார்க்குற மக்கள் நமது தேவன் தான் மெய்யான தேவன் என்று அறிவார்கள். இதுதான் பெரிய ஊழியம். நம்ம தேவனை புறஜாதி மக்களுக்கு அவர்தான் மெய்யான தேவன் என்று நமது மூலம் காமிக்கப்பட்டால் அதுதான் பெரிய ஊழியம், அதுதான் சிறந்த ஊழியம். அடுத்து மலை பிரசங்கத்தில் ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய காரியங்களை சொல்கிறாரு. அவர் ஊழியக்காரங்களுக்கு எப்படி நடக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. அவர் முதல்ல இந்த புதிய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கு முறைமைன்னு ஒன்று சொல்லப்படுது. அந்த முறைமையின் படி ஆசாரியனும் நம்ம தான், ராஜாவும் நம்ம தான். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்குரிய காரியங்களை பண்ணணும். ராஜா கோயிலில் அவர் பலி கொடுக்கறது அவர் காரியம் இல்லை.
கோயிலில் பலி கொடுக்குற காரியம் ஆசாரனுடைய காரியமாக இருந்துச்சு. இது ரெண்டும் மாற்றி பண்ண போய் தான் சவுலுக்கும் சாமுவேலுக்கும் பிரச்சனை வந்துச்சு. சவுல் மக்கள்லாம் களைஞ்சி போகிறத பார்த்து, நேரமாகிறத பார்த்து, சாமுவேல் வர நேரமாகிறத பார்த்த சவுல் அவரே பலி கொடுத்துட்டாரு. மக்கள் களைஞ்சி போயிடுவாங்க, அப்போ எதிரிகள் வந்து நம்மளை தாக்கிடுவான், பிடிச்சிருவான்னு பயந்து போய் அவரே பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்த சாமுவேல் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய ராஜ பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டுங்கிறாரு. அந்தளவு பெரிய தவறாக இருந்தது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் தாவீதும் இயேசுவும் அதை மாற்றிட்டாங்க. மாற்றி நம்மகிட்ட எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம தான் ராஜா, நம்ம தான் ஆசாரியன். எந்த சபைக்கு நம்ம ஆசாரியன்? நம்ம வீடு ஒரு சபை, நம்ம மனைவி பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு சபை. அந்த சபைக்கு நம்ம தான் ஆசாரியன். எது ராஜாங்கம், ராஜ்யபாரம் எது? நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ராஜ்யபாரம். நம்ம மண்ணெல்லி சமந்தாலும் அதுதான் நம்ம ராஜ்யபாரம். அந்த மண்ணெல்லி சமைக்கிற இதை நம்ம ஒழுங்கு உத்தமமாக பண்ணணும். நம்மளுக்கு மேலே உள்ள மேஸ்திரி கொத்தனார் என்னென்னா சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரியாக செய்யணும். நம்ம சரியாக செஞ்சு அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இந்த மண்ணெல்லி சமந்து முடிஞ்ச பிறகு வேறு வேலை கொடுத்தாங்கன்னா அதையும் நம்ம செய்யணும். இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவன் உண்மை உள்ளவர்களை உணர்த்தணும். இதுதான் ஊழியம். நம்ம செய்கிற ஊழியத்துக்காக கிராம ஊழியத்துக்கு போகிறேன், அந்த ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி நீ பிரிஞ்சு இருந்து போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம பார்க்குற வேலை ஒரு ஊழியம். அதில் இயேசுனுடைய கற்பனைப்படி நடந்து கட்டளையிலையும் கற்பனையும் பிறர் பார்க்குற மாதிரி நான் உண்மை உத்தமமாக நடந்துட்டோம்னா அதுதான் ஊழியம். அதுதான் ராஜ்ய பாரத்தை நிறைவேற்ற காரியம்னு நம்ம சொல்லப்படுது. ஒரு டீச்சர்னால் அவங்க என்ன செய்யணும்? தாங்கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு பூரா வாசிக்க கற்றுக் கொடுத்துருக்கானு, எழுத கற்றுக் கொடுத்துருக்கானு, அந்த பாடத்தில் என்னென்ன மேட்டர் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அந்த பிள்ளைங்களுடைய மைண்டில் பதியும்படி சொல்லி கொடுத்துருக்கானு. அந்த கடமையில் சரியாக இருக்கணும். அவங்க கடமையை சரியாக செஞ்சால் அதுதான் தேவனுக்கு செய்கிற பெரிய ஊழியம். உண்மை உத்தமாக நடந்து அந்த கடமையை சரியாக செய்கிறது மூலமாக தேவனை புறஜாதி மக்கள் அறிந்து கொள்வார்கள். இதுதான் இந்த ஊழியத்தை மாதிரி வேறு ஊழியமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். மலை பிரசங்கத்தில் இயேசு இந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னு வாசிக்க கேட்போம். 19வது வசனம், 5வது அதிகாரம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். இயேசு என்ன சொல்கிறாரு? முதல்ல நீ கைக்கொள், என் கட்டளையும் கற்பனை நீ முதல்ல கைக்கொள், அதுக்கு பிறகு போதி அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு நீ போதி அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ ஊழியம் எப்படி நடக்குது? தன்னை இயேசுவாக மாற்றிடுறாங்க. நான் ஜெபம் செய்தால்தான் விடுதலை, தனக்கு காணிக்க கொடுத்தாதான் செழிப்பு, தனது கூட்டத்துக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம் என்று புகழுக்கும் பணத்துக்குமான மாறிவிட்டது. மக்களுக்கு இந்த காரியம் பிடிச்சிருக்கு. அவங்க கட்டளை நடக்க வேண்டாம்ல, ஈஸியாக காணிக்கை கொடுத்துட்டு சுதந்திரத்தை வாங்கிடலான்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் முழுதும் ஏமாந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்ன? அவர் கட்டளைப்படி நடந்து நம்ம சுதந்திரத்தை, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் குறுக்கு வழியில் புறஜாதி மக்கள் போல தேங்காய் உடைச்சி பழத்தை வச்சு கொடையை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல, காணிக்கை கொடுத்து. இதுதான் விக்கிரக ஆராதனை. இதுதான் இப்போ நடக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? நீ முதல்ல என்னோடய கட்டளையில் கைக்கொள், ஊழியக்காரங்களை பார்த்து, அதுக்கு பிறகு நீ பிறருக்கு போதி அப்படிங்கிறாரு. அடுத்த வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20வது வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதே தான் சொல்கிறாரு. என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இதுதான் சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். ஆனால் இது அப்படி நடக்குதா? மக்களை பூரா உற்சாகப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு அது கிடச்சிரும் இது கிடச்சிரும் அப்படின்னு தான் ஊழியங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போ அடுத்த வசனத்தை வாசி கேட்போம். 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிக்கு மேல் நீதி. இவ்வளோதான். தசமாக கொடுத்தாச்சு,
சண்டேக்கு கோயிலுக்கு போயாச்சு, ஊழியத்தை பண்ணியாச்சு, லஞ்சம் வாங்காமல் உண்மை உத்தம வேலை செஞ்சாச்சு. இதோட முடியலை நீதி. இன்னும் நீதி இருக்குது, நீதிக்கு மேல் நீதி. நீதியில் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது, அதுக்கு ஒரு ஆமைனே போட முடியாதுங்கிறார் தேவன். ஏன்னா முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவன் வேதம் சொல்லுது. யூதாஸ் இயேசு கூட 3 வருஷம் இருந்தார். கடைசி 2-3 நாள்லேயே அவர் தன்னுடைய அப்போஸ்தல பதவியை பறி கொடுத்துட்டார். அவர் ரட்சிப்பை தவற விட்டுட்டார். ஆனால் சிலுவையில் தொங்கினா பார்த்தீங்களா ஒரு கள்ளன், அந்த கள்ளன் வாழ்நாள் பூரா கள்ளனாகவே இருந்தான். ஆனால் கடைசி 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டான். அவன் யூதாஸ் வாழ்க்கை பூரா இயேசு கூட இருந்தும் 3 வருஷத்துக்கு மேலே இருந்தும் யூதாஸால் ஜெயிக்க முடியல. ஆனால் அந்த கள்ளன், இயேசுனுடைய சிலுவையில் தொங்கிய கள்ளன் 3 மணி நேரத்திலேயே, கடைசி 3 மணி நேரத்திலே ரட்சிக்கப்பட்டு விட்டான். இதே போல் மிகவும் கவனமாக இருக்கணும். ரட்சிப்புங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தன்னைத்தானே நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பு முழுமையடையும். அடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடனிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இப்படி நம்ம காணிக்கை செலுத்துகிறோமா? நம்ம காணிக்கை கொடுக்கும்போது இப்படி யோசிக்கிறோமா? இயேசு யோசிக்க சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, நீ சகோதரனை பகைச்சாலே கொலைகாரங்கிறார் இயேசு அதான் சொல்கிறார். கொலைக்கு இயேசு விளக்கம் சொல்கிறார். பூர்வத்தில் கொலை என்பது பிறரை கொன்று போடுவது தான் கொலை. உயிரை போக்கிவிட்டால் அதன் பேர் கொலை என்று கருதப்பட்டது. ஆவியிலையும் அப்படி தான், உலகப்பரமான காரியங்கள்லேயும் கொலைங்கிறது அப்படி தான் கருதப்பட்டது. ஆனால் இயேசு சொல்கிறார், தனது சகோதரனை பகைக்கிறவன் கொலைகாரன் என்கிறார். சகோதரனா யார்? நம்ம கூட பிறந்தவங்க மட்டுமில்லை, நம்ம கண்ணால் பார்க்குற மனிதர்கள் அத்தனை பேரும், நம்ம கண்ணால் பார்க்குற மனுஷிகள் அத்தனை பேரும் நம்மளது சகோதரனும் சகோதரிகளும். கூட பிறந்தவங்க மட்டுமல்ல. நம்ம சகோதரனை பகைச்சிட்டா அவன் கொலைகாரன், நம்ம கூட உள்ளவனை பகைச்சிட்டா நம்ம கொலைகாரன். பகைத்தாலே கொலை என்கின்றார். நாம் இப்படி நம்ம கொலைகாரர்களா இல்லையா என்பது நாம் தான் யோசிக்க வேண்டும். நம்முடைய பகைத்தால் நம்ம கொலைகாரர்கள். ஏன்னா முதல்ல பகை, அந்த பகை வளர்ந்து தான் கொலையாக மாறுது. அதுதான் இயேசு சொல்கிறார் ஆரம்பத்திலேயே, நீ பகைச்சாலே கொலைக்கு ஆரம்பமாயிருது, ஆனால் நீ கொலைக்காரன், பகைக்காத அப்படிங்கிறாரு. சகோதரன் தவறை பொறுத்து கொள்ளுங்காரு. அவனை 7 தடவை மன்னிங்கிறாரு. அவனோட நல்மனம் பொருந்துங்கிறாரு. வாழ வேண்டிய நாம் அப்படி செய்கிறோமா? அப்போது தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள். பிறனை, சகோதரனை பொறாமையாலும் பெருமையாலும் பேராசையாலும் காரணமில்லாமல் பகைத்து நீ கொலைகாரன் ஆயிராதன்னு இயேசு சொல்கிறார் மலை பிரசங்கத்தில். யாரையும் பகைச்சிடக்கூடாது, பகைச்சு நம்ம கொலைகாரங்கள் ஆயிடுவோன்னு சொல்கிறார் அவர். அதுவும் நம்ம சகோதரனை பகைச்சா அதுக்கேற்ற தண்டனை உண்டுங்கிறாரு. முதல் தண்டனை என்ன சொல்கிறாரு? வீணன்னு சொன்னால், அப்படி வீணன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் உதவாதவன், கெட்டவன் என்ற அர்த்தம். வீணன்னு சொன்னால் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு அவன் உட்படுத்தப்படுவான்ங்கிறாரு. இந்த காலத்தில் அதை எப்படி எடுத்துக்கிட்டோன்னா, அது கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டு கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட குற்றம் எது வீணன் என்று சொல்லுவது. அடுத்து, நியாயம் இல்லாமல் கோவப்பட்டால், தவறுக்கு நாம் தான் காரணமாக இருக்க அவனை குற்றவாளி என்று நியாயமில்லாமல் அவனோட கோவப்பட்டால் நியாய தீர்ப்பில் தண்டனை வருங்கிறாரு. நியாய தீர்ப்பு அன்னைக்கு அவர் நம்மளை விசாரித்து நம்மளுக்கு தண்டனை கொடுப்பங்கிறாரு. அடுத்து, மூடனே என்று சொன்னால் எரி நரகத்துக்குள் போடப்படுவோங்கிறாரு.
நியாய தீர்ப்பில். மரண தண்டனையிலும் கொடுமையானது. தீக்குள் போடப்படுவோம், ஆனால் உயிர் போகாது. கொடூர வேதனை மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். எப்போது இந்த வேதனை கிடைக்கும்? இந்த தண்டனை எப்போது கிடைக்கும்? நம்ம சகோதரனை மூடன் என்று சொல்லி அவனை தாழ்த்தினால். வேதம் என்ன சொல்லுது? தன்னை போல பிறனை நேசின்னு சொல்லுது. சகோதரனுக்கு எதிராக நாமே நியாய தீர்ப்பு கொடுக்குறோம். இங்கே எப்படி? அவன் முட்டாள் மூடன் சொல்கிறான். நம்ம என்ன செய்யணும்? அவனோட சூழலை புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்யணும். அந்த சூழ்நிலையிலேருந்து அவன் மீண்டு வர்றதுக்கு. அது செய்யாமல் அவன் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் நம்மளை மூடனே என்று சொன்னால் அவன் மூடன் இல்லை, நம்ம தான் மூடன். ஏன்னா அவன் கண்ணில் உத்திரம் இல்லை, நம்ம கண்ணில் தான் உத்திரம் இருக்குது. அவங்க கண்ணில் துரும்பு தான் இருக்குது. நம்ம துரும்பை பார்த்துக்கிட்டு அவனை குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்படி சொன்னால் என்ன கிடைக்கும்? பூலோகத்தில் நம்ம வீட்டை சுற்றி யார் இருப்பாங்க தெரியுமா? இந்த பூமியில் வீட்டை சுற்றி அயோக்கியர் இருப்பான், கெட்டவன் இருப்பான், ரவுடி இருப்பான், குற்றவாளி இருப்பான், கொலைகாரன் இருப்பான். இவங்கெல்லாம் வீட்டை சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும் வீடு? சமாதானம் மகிழ்ச்சியாக இருக்குமா வீடு? ஒரே சண்டை பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வந்துடுவான், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை ஆயிடுவான். எதுக்கு இந்த பிரச்சனைலாம் வருது? அதனால தான். எதுக்கு வருது? நம்ம சகோதரனை பகைச்சால், அவனை மூடனுன்னு சொன்னான், அவனை வீணன்னு சொன்னான், அவனை நியாயம்லாம் அவனை கோவப்படுத்தினான். இப்படி நம்ம வாழ்க்கையில் அமையும். இப்படி அமைகிறது தான் வேதம் சொல்லுது. மரண தண்டனையில் கொடுமையான தண்டனை இருக்கும், எரி நரகத்துக்குள்ளுன்னு சொல்லுது வேதம். இந்த அயோக்கியர்கள், இது கெட்டவர்கள் இருந்த வீடு எப்படி இருக்கும்? கண்ணீர், கஷ்டம், பயம், தோல்வி, பிரச்சனை இதுதான் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளோ நாள் கொடுப்பாங்க? கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பரம்பரையாக கொடுப்பாங்க, சாகிற வரை கொடுப்பாங்க. நம்ம அதான் பாதி பேர் ரொம்ப பேர் அந்த வீட்டை காலி பண்ணி போயிடுவாங்க, வேறு வீட்டுக்கு போய் குடியிருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரன் படுத்தலாம்பாங்க. காரணம் என்ன? நம்ம சகோதரனை பகைப்பதே காரணம். இயேசு சிலுவையில் எல்லா வேதனையும் பொறுத்து கொண்டது போல நாமும் பிறர் நமக்கு செய்யும் குற்றத்தை பொறுத்து கொண்டு மன்னித்து, அவர்கள் என்ன சூழ்நிலையில் தவறு செய்தார்கள் என்று புரிந்து கொண்டு அந்த சூழலிலிருந்து அவர்களை மீண்டு வர உதவி செய்ய வேண்டுமே தவிர அவனை கோபித்து வீணன் என்றோ மூடன் என்றோ குற்றப்படுத்தினால் அதற்கு பெயர் கொலை என்கின்றார். அப்படி செய்தால் நீ என் பிள்ளை என்கிறாரு, இல்லைங்கிறாரு. நீ கொலைகாரன், நீ எப்படி எனக்கு பிள்ளை ஆவங்கிறாரு அவர். உன் காணிக்கை எனக்கு வேண்டாங்கிறாரு. ஏன்? உன் காணிக்கையில் பாவ கரை இருக்குது, பாவ ரத்தம் அடியுது. உன் காணிக்கை எனக்கு வேண்டாங்கிறாரு. நீ முதல்ல போய் அவங்கள்ட்ட மன்னிப்புக்கள், அவங்கள்ட்ட ஒப்புரவாக, அதுக்கு பிறகு வந்து எனக்கு காணிக்கை கொடுங்கிறாரு. எவ்வளோ தூரம் தேவன் நம்ம மேலே அக்கறையாக இருக்கார் பார்த்தீங்களா? நம்ம கொலைகாரன் ஆகாமல் இருக்க, நம்ம சமாதானமாக வாழ, இந்த மலை பிரசங்கத்தில் தேவன் இவ்வளோ அக்கறையாக நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இது மிக சாதாரண ஒரு காரியமாக தோன்ற காரியம்தான். ஆனால் இயேசு இதை நம்மளுக்கு நல்ல விளங்கும்படி தெளிவுபடுத்துகின்றார், நம்ம செய்ய சொல்கின்றார். அவர் நம்ம மட்டும் செய்ய சொல்ல, அவர் செய்து காட்டி நம்ம செய்ய சொல்கின்றார். இதெல்லாம் செய்கிறதுக்கு இயேசுடைய நம்ம ஜெபம் பண்ணி அவருடைய கிருபையை கேட்டு நம்ம எல்லாரையும், நம்ம சகோதரர் பூரா மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும். அவங்களோட சமாதானமாக, தாழ்மையாக, பொறுமையாக நடக்கிற கிருபையை தேவனிடம் கேட்டு பெற்று நம்ம கொலைகாரர்கள் ஆகாமல் இருக்கணும். அடுத்து இயேசு கற்றுத்தருகிறார் எதிராளியை எப்படி சமாளிப்பது என்று. வசனம் வாசி கேட்போம். மத்தேயு 5:25. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. இயேசு சொல்கிறாரு, பிறர் செய்யும் தவற மன்னி, விட்டுக்கொடு, பொறுத்துப்போ. நீங்கள் எல்லோரும் எனக்கு புத்திரர்கள்ப்பா, நீங்கள் சமாதானம் வாழ்கிறதா எனக்கு பிரியம்பான்னு சொல்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி சண்டை வந்து விட்டது, பிரச்சனை வந்துடுது. எதிராளியிடம் உடனே போய் நல்மனம் பொருந்தி மன்னிப்பு கேளுங்கிறாரு, விட்டு கொடுங்கிறாரு, பொறுத்து போங்கிறாரு, அவனோட சமாதானம் ஆயிருங்கிறாரு. இது இப்படி செய்யாமல் இருந்தால் பிரச்சனை பெரியதாகி வாய் சண்டை கை சண்டையை மாறி கூட்டம் கூடி அவமானப்பட்டு போலீஸ் வந்து
போலீஸ்கிட்ட ஸ்டேஷனுக்கு போனால் உடனே கூட சேரை போட்டு உட்கார வச்சு என்னென்னு கேட்க போகிறாங்களா? மணிக்கணக்காக காத்திருக்கானாங்க. மணிக்கணக்காக காத்திருந்து அங்கே உட்காருங்க சார் போட்டால் கூட போகிறாங்க. அவங்க கையை கட்டி கொண்டு போலீஸ் கேள்விகள்லாம் பதில் சொல்லி அவங்களுடைய அதட்டலுக்கும் அதிகாரத்துக்கும் அடிபணிந்து பரிதாபமாக முழித்து கொண்டிருக்க வேண்டும். அங்கு அவமானப்பட வேண்டும். பின்னர் கோர்ட்டுக்கு கேஸ் புக் ஆயிரும். கோர்ட்டுக்கு போன்னு வருஷக்கணக்காக காத்திருக்கணும். வாய்தாக்கு மாதம் காசு செலவழிக்கணும், அலையணும், நாள் முழுவதும் காத்திருக்கணும். எப்போ இயேசு சொல்லதை கேட்காம இருந்தா, இயேசு எதிராளிக்கிட்ட நல்மனம் பொருந்துங்கிறார், அது கேட்காம இருந்தால் இதெல்லாம் வரும். நாள் முழுவதும் காத்திருக்கணும். வக்கீலுக்கு கத்தையாக பணம் கொடுக்கணும், அபராதம் கொடுப்பது போல். கோட்டாரம்னால் கையை கட்டி நிற்கணும். இவ்வளோ காரியங்களையும் செய்துவிட்டு இறுதியில் சிறை தண்டனை. நம்ம போலீஸ் விசாரணையே நம்மளுக்கு பெரிய கொடுமை, கோர்ட்டு விசாரணை அதை விட பெரிய கொடுமை, கடைசியில் சிறை தண்டனைங்கிற கொடுமை. சிறையில் குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, சொந்தத்தை விட்டுட்டு, ஊரை விட்டு, உலகத்தை விட்டு சிறைக்குள்ளே இருக்கணும். சிறைக்குள்ளே யார் இருப்பாங்க? ரவுடிகள், குற்றவாளிகள், அயோக்கியர்கள், கொலைகாரர்கள் மத்தியில் நம்ம அவங்க மத்தியில் நம்ம வாழணும். அவங்க எப்படி இருப்பாங்க? நரக வேதனை கொடுப்பாங்க நம்மளுக்கு அவங்க. அதான் தேவன் சொல்கிறாரு, நீ நல்மனம் பொருந்திரு, கோர்ட்டுக்கு போகாதங்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. நீ எதிரிக்கிட்ட நல்மனம் பொருந்து, முதல்ல சகோதரனை பகைக்காதங்கிறாரு. சகோதரன்கிட்ட மன்னி அவனை விட்டு கொடு, பொறுமையாக போங்க. அதையும் தாண்டி எதிராளி சண்டை வந்துட்டுனா அவனை மன்னிப்பு கேட்டு நல்மனம் பொருந்துங்கிறாரு. பொருந்துனா இந்த பிரச்சனைலாம் இல்லைங்கிறாரு. ஆகவே நாம் இவைகளிலிருந்து தப்பித்து கொள்ள, இவைகளுக்குள் சிக்காமல் இருக்க, இந்த பிரச்சனையான பாதையில் கால் மிதிக்காமல் இருக்க அதிகாலை ஜெபம் மிக மிக முக்கியம். இயேசுவிடம் ஞானம், அறிவு, விவேகத்தை கேட்க வேண்டும். இயேசுவிடம் யோசித்து செயல்பட, பேச ஞானத்தை தாரும் என்று கேட்க வேண்டும். இயேசு உடனே தருவார். பிரச்சனை வரப்போகிறது, பேச்சை நிப்பாட்டும். பிரச்சனை வந்துவிட்டது, உடனே பேச்சை சமாதானமாக மாற்றுன்னு நம்ம உள்ளத்தில் எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். பொதுவாக நமது கருத்தை சொல்லாமல் பிறர் கருத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பதே நலம். நீங்கள் அதிகாலை ஜெபம் செய்தால் அன்றைய தினமே உங்கள் செயல்பாட்டில் இந்த ஞானம், கிருபை செயல்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் நான் உணர்கின்றேன் அதை. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இதையும் தாண்டி சாத்தான் பிரச்சனை கொண்டு வந்து விட்டால் இயேசு சொன்னது போல மன்னிப்பு கேட்டு சமாதானமாகிவிட வேண்டும். அப்படி செய்தால் நம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் அதை தான் விரும்புகிறாரு. அடுத்து இறுதியாக விபச்சாரத்தை பற்றி சொல்கின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபசாரம் செய்தாயிற்று. மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை இயேசு மலை பிரசங்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு. விபச்சாரம். ஒரு ஒரு பத்திரிகை நான் படித்தேன். ஒரு கொலை நடக்குன்னு வச்சுடுங்க. அந்த கொலையில் ஒரு பெண் இருப்பான்னு சொல்கிறாங்க. போலீஸ் அந்த ஆங்கிளில் தான் அதை விசாரிக்க ஆரம்பிப்பாங்களாம். அதனால் உலகம் சமாதானமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த விபச்சாரங்கிற இந்த பாவம். பூர்வத்திலையும் ஆதி காலத்திலையும் உலக சட்டப்படியும் விபச்சாரம் செய்தால் தண்டனை. விபச்சாரம் பாவமானது, அதுக்கு தண்டனை உண்டு. நியாயப்பிரமாண காலத்தில் விபச்சார பாவத்துக்கு தண்டனை கல் எறிஞ்சு கொல்லப்படுறது. இயேசுக்கிட்ட ஒரு ஸ்திரியை கூட்டிகிட்டு வந்து விபச்சாரம் பண்ணிட்டா கல்லெறிஞ்சு கொள்ளணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இயேசு அவளை விடுதலை பண்ணிடுவார். அவர் பாவிகளை நேசிக்கிறவரில் பாவத்தை தானே வெறுப்பார். அவர் அந்த அந்த ஸ்திரியை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி விட்டுதார் இயேசு. ஏன்னா அவளை கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிறது நியாயப்பிரமாண சட்டம். அதுவும் நமது நாட்டில், இந்திய நாட்டில் இந்த விபச்சாரத்தை போக்க, இந்த பாவத்தில் இருந்து விடுபட, இந்த பாவம் இல்லாத பூமியாக இந்தியா மாற கொடூர சட்டமான இளமை திருமணம், சிறு பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க.
ஏன்னா சிறுபிள்ளை கால் கட்டு போட்டு விட்டாச்சுன்னா அவங்க மன அளவையாது. கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, விபச்சாரமாக வராதுன்னு சொல்லி அந்த காரியத்தை செஞ்சாங்க அவங்க. அப்போதான் கணவன் இறந்துடுறான். அப்போ புது பிரச்சனை வருது. இப்போ அந்த பெண் மூலமாக பாவம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு கொடூரமான தீர்வு சொல்கிறாங்க. இந்த கணவன் இறந்து விட்டால் மனைவி தவற வாய்ப்பு உள்ளது. இது விபச்சார பாவத்தை ஏற்படுத்திவிடும். ஆகவே மனைவியையும் கொன்று போடுங்கள். எப்படி? கணவன் பிணம் எரியும் தீக்குள் தள்ளி கொலை செய்தார்கள். விபச்சாரத்தை போக்க. விபச்சார பாவத்துக்கு பெண் மட்டுமே குற்றவாளி ஆகப்பட்டால் ஆண் தப்பிக்க விடப்பட்டான். இவ்வளவு மிக முக்கியமான பிரச்சனைக்கு மரணத்தை கொண்டு, மரண தண்டனையை கொண்டு இந்த பாவத்தை போக்க பிரயாசப்படுகின்ற இந்த பாவத்துக்கு ஆத்மாவை சரி செய்தால் இந்த பாவத்தை நிறுத்தி விடலாம், இந்த பாவம் இல்லாமல் ஆக்கி விடாமல் இந்த விவரம் அறியாமல் இந்த காரியங்கள்லாம் செய்தாங்க நம்ம நாட்டில். இயேசு தனது கர்த்தத்துவத்தில், தனது மலை பிரசங்கத்தின் வாயிலாக இந்த கொடூர தண்டனைக்கு தீர்வு கொடுக்கின்றார், வழி சொல்கின்றார். அழியாமல் நித்தியமாக வாழும் ஆத்மாவின் வழியாக வழி சொல்கின்றார். எப்படி? சிறிய இச்சையோடு பார்க்காதே, பார்த்தால் விபச்சாரம் பண்ணி ஆயிற்று என்கின்றார். பாவம் கண்கள் வழியாக இதயத்துக்குள் நுழைந்து இதயத்தில் வலுப்பெற்று மனித உறுப்புகளை உசுப்பிவிட்டு பாவத்தை நடப்பிக்கின்றது. பார்வையில் உண்டான இச்சை மனதுக்குள் கற்பந்தரித்து பாவத்தை பெற்றெடுக்கின்றது, ஆத்மாவை தீட்டுப்படுத்துகின்றது. ஆகவே இயேசு பாவத்தை நுழைய விடாமலே தடுக்கிற காரியத்தை சொல்கின்றார். விபச்சார பாவம் கண்கள் வழியாக ஆத்மாவை நுழைவதை தடுக்க இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் பாவம் செய்தாயிற்று என்று எச்சரிக்கை செய்து நம்மை பார்க்காமலே இருக்க செய்து அந்த பாவத்தை ஆத்மாக்குள் நுழைய விடாமல் தடுத்து விடுகின்றார். பாவத்தை செய்யாமல் இருக்கிற வழி சொல்லி இந்த மரண தண்டனை பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றார். தற்போது இந்த பாவத்தை பண்ணுகிறவர்கள் அவர்களுக்கே அவர்கள் மரண தண்டனை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். எப்படி என்றால் HIV டிசீஸ், HIV கிருமி மூலமாக இந்த பாவத்தை செய்கிறவர்கள் அவர்களுக்கே மரண தண்டனையை ஏற்படுத்தி கொண்டு விடுகிறார்கள். இயேசு இதற்கும் வழி கொடுத்திருக்கின்றார். இந்த பெண்களை இச்சையோடு பார்த்தால் பாவம் என்பது பெண்களுக்கும் பொருந்தும். இது ஆண்களை இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிற்று. நம்ம எல்லாருக்கும் தேவன் பாவத்தை ஆரம்பத்திலேயே பாவத்தை தடுக்கிற வழியை சொல்லி கொடுக்கிறார். ஆனால் சாத்தான் இப்போது இச்சையோடு பெண்களை பார்க்காதே என்ற இயேசுவின் கற்பனைக்கு விரோதமாக தீவிரமாக செயல்படுகின்றான். எப்படி என்றால் பெண்களும் ஆண்களும் தன்னை பிறர் இச்சையாக பார்க்கும் வகையில் தன்னை அழகுபடுத்த பிரயாசப்படுகின்றார். அதுவே வாழ்க்கை லட்சியமாக வைத்திருக்கிறார்கள். உடைகளுக்கு, பிறரை கவர்ந்து இழுக்க ஏதுவான உடைகளுக்கு ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள் செலவழிக்கப்படுகின்றது. அடுத்தவர்கள் இச்சையை தூண்டும் வகையிலான உடைகளுக்கு, அதுக்கு டிசைனர், அதுக்கு அந்த பொருளுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு பயங்கர ரேட்டு 4000 5000 கொடுத்து வாங்கி போட்டு அடுத்தவங்களை இச்சையில் தூண்டுவதற்கான ஆடைகளை சாத்தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கான். இப்போ மேக்கப் காரியங்கள், பல ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றது, பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. உலக அளவில் பல ட்ரில்லியன் பணங்கள் இதில் செலவு செய்யப்படுகின்றது. மற்றவர்களை கவர்ந்து இழுக்க, தான் இளமையாக காணப்பட இவ்வளவு பணம் செலவழிக்கப்படுகின்றது. உடல் கவர்ச்சிக்காக ஜிம்முக்கு போகிறாங்க. இது கூட பரவாயில்ல, உழைக்கிறாங்க, ஜிம்முக்கு போய் உழைக்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு போகிறவங்க வாய் ருசிக்காக கண்டதையும் சாப்பிட்டு அதன் மூலமாக உடல் தடிக்க, ஜிம்மில் போய் அவங்க உடல் மெலிய வைக்க, இது மூலமாக புது புது நோய்கள்லாம் வருது. இது மூலம் பெண்களுக்கு குழந்தை பெறுவதில் பிரச்சனை வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக இப்படியாக தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதில் பரிசுத்த அலங்காரம் இல்லை, கணவனுக்கு ஏற்ற அலங்காரம் இல்லை, மனைவிக்கு ஏற்ற அலங்காரம் இல்லை.
நடிகைகள் போல் அலங்காரம். தாய் தனது பிள்ளைக்கு எல்லோரையும் கவர்ந்து இழுக்க ஏதுவான ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுகின்றாள். இதுதான் உலக மேன்மை நினைக்கிறாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணால் தான் நம்ம பெரிய ஆள் நினைக்கிறாங்க. சாத்தான் அப்படி எண்ணத்தை ஏற்படுத்துகிறான், இச்சையை தூண்டி விடுறான், சமாதானத்தை குலைக்க வைக்கிறான், மக்களை பாவத்துக்குள்ளே விழ வைக்கிறான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசுவின் வார்த்தைக்கு முதலில் நாம் கீழ்ப்படிந்து நமது பிள்ளையையும் கீழ்ப்படிய செய்ய வேண்டும். இதற்கு நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை அதிக முக்கியம். வார்த்தைகளால் செய்ய முடியாதவைகளை சாட்சியின் வாழ்க்கை செய்துவிடும். இதற்கு குடும்ப ஜெபம் மிக மிக அவசியம். பிள்ளைகளிடம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், அவர்களுக்கு விளக்கம் தேவைப்படும் போதெல்லாம், அவர்களின் தவறாத பாதையை அவர்கள் சரியான பாதை என்று எண்ணும் போதெல்லாம் அவர்களுக்கு உடனே இயேசுவின் விளக்கத்தை அவர்கள் அறிவில் உணரும்படி சொல்லிவிட வேண்டும். இதனால் பிள்ளைகளுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்லை என்று விளக்கமாக சொல்லிவிட வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் வழியில் நடப்பதற்கு கல்வியை விட, செல்வத்தை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிள்ளைங்க படிப்பு, வேலை, பணம், அழகு, உலக மதிப்பு, செல்வாக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி சாத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனால் இதெல்லாம் நம்மளை பாதாளத்துக்குள் கொண்டு போய் விடும். நம்மளை மேன்மையாக, நம்மளை ஆசீர்வாதமாக, மதிப்பு மரியாதையாக நம்ம வைத்திருப்பது அவருடைய கட்டளையும் கற்பனையும் நடப்பது மட்டும்தான். நம்ம உணர்ந்து நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். படிக்கிறது, சம்பாத்தியம் பண்ணுறதெல்லாம் தேவை. ஆனால் எல்லாத்தையும் விட இயேசுனுடைய உண்மையா, உத்தமமா, கற்புள்ள பிள்ளையா, தாழ்மை உள்ள பிள்ளையா, மன்னிக்கிற பிள்ளையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த 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 குணத்துக்கு தான் எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் கட்டாது. அந்த குணம் உள்ள பிள்ளைங்களுக்கு தான் வாழ்க்கையை அனுபவிப்பாங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சமாதானம் இருப்பாங்க. இந்த பணம் பதவின்னு அலைகிறவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சிக்கலில் மாட்டிட்டு தவிப்பாங்க. அவங்க வாழ்க்கை பூரா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இயேசுவை கொடுத்துட்டோன்னா இயேசு அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். நம்ம பிள்ளைங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். இதில் தவறிவிட்டால் நமது வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது. சாத்தான் நமது பிள்ளைகளை அபகரித்து கொண்டு போய்விடுவான். பின்னர் தோல்வி, அவமானம், கண்ணீர், கஷ்டம்தான். ஆகவே இயேசுவின் சத்தத்தை நாம் கேட்டு நமது வாழ்க்கையில் அதன்படி நடந்து அந்த நடக்கிற வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு காட்டி பிள்ளைகளையும் நமது சாட்சியின் பாதையில் நடத்தினோமானால் இயேசுடைய மலைப்பிரசங்கம் வீணாகாது. இயேசு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் அவர் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அவர் காரியத்தை, அவருடைய எண்ணம் நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைங்க நாம் மகிழ்ச்சியாக வாழன்னு ஆசைப்படுறார். இந்த பூமியில் நாம் மகிழ்ச்சியாக நம்ம ஆத்மா பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். அதன் மூலமாக நித்தியமாக நம்ம அவரோட வாழ வைக்கணும்னு விரும்பி தான் இப்படி இயேசு பிரயாசப்பட்டு இருக்கிறார். கண்களை மூடிக்கொள்வோம். ஜெபம். பரலோக பிதாவே, நீர் சொன்ன வார்த்தைகள்லாம் எங்கள் இதயத்தில் பதியட்டும்பா, தங்கட்டும்பா, அது உணர்வு வரட்டும்பா. எங்களுக்கு நீர் மலைப்பிரசங்கம் எவ்வளோ முக்கியமான கருத்துக்களை பேசியிருக்கிற உணர்வு வரட்டும்பா. இயேசுவே, நாங்கள் எதிரிகள் இல்லாமல் வாழணும்பா. நாங்கள் யாரையும் நாங்கள் பகைச்சிடக்கூடாதுப்பா. இயேசுவே, நாங்கள் விபச்சார பாவங்கள் செஞ்சிடக்கூடாதுப்பா. விக்கிரக ஆராதனை பண்ணிடக்கூடாதுப்பா. நாங்கள் இயேசுவே, நாங்கள் உப்பாக இருக்கணும்பா. மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்கணும்பா. விளக்கு தண்டின் மேல் உள்ள விளக்காக நாங்கள் இருக்கணும்பா. கிருபை பாராட்டும்பா. இதை தியானிக்க வையும்பா. இன்னும் நாங்கள் தீர்மானிக்க வையும்பா. இதை நாங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இனிமேல் யாரையும் நாங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. இனிமேல் எல்லோருக்கிட்டையும் நான் சமாதானமாக இருக்கணும். எல்லோருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்டுறானு. மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாதுப்பா. நாங்கள் அப்படிங்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. தந்து எங்களை பிள்ளைகளாக மாற்றி நித்தியமாக உங்களுடன் சேர்ந்து வாழ வைக்கப்படுறதுக்காக நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.